பாத்திரத்தில் உணவிற்கான தானியம் நிரப்பப்படும் வேளையில் தானியங்கள் அதில் விழத் துவங்கும். ஒவ்வொரு தானியமும் அதற்கான ஸ்தானத்தில் நிலைக்கும். அந்த பாத்திரத்தில் எந்த தானியமானது மேல் உள்ளது, எது கீழ் உள்ளது என்ற பேதமானது தானியத்தில் இருக்காது. ஏனெனில் பாத்திரத்தில் உள்ள தானியம் அனைத்தும் இறுதியில் உணவாக வேண்டியதே. அகிலத்தில் வாழும் ஜீவராசிகளும் அவ்வாறே. மனிதர் என்னும் தானியங்கள் அவரவர் ஸ்தானத்தில் நிலைக்கின்றன. அதர்மம் சில மனிதரை மேலெழும்பச் செய்வதால் அவர்கள் காலனுக்கு முதலில் உணவாவார்கள். தர்மம் சில மனிதரை ரட்சிப்பதால் அவர்கள் காலனுக்கு பிறகு உணவாவார்கள். ஆனால் அனைவரும் காலனுக்கு உணவாக வேண்டியவர்களே. அடங்கியிருக்கும் மகத்துவம் இரண்டு. எப்போது, எவ்வாறு என்பது. எதன் மீதும் எனக்கு மோகம் இல்லை. தர்மம் வெற்றியை ஈட்டும் என்ற நம்பிக்கையே உள்ளது. நாளை காலை என்னுடைய மருமகன் துரியோதனன் 5 பாண்டவர்களையும் நிச்சயம் வதைத்தெறிவான். தாங்களும் அக்னி ஸ்நானம்